அவர் வந்து அவர் டைரக்ட் பண்ணும்போது நான் கவனித்த வரைக்கும் இந்த 3 படம் பண்ணிட்டாரு. அதை முதல் 2 படத்தை பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே தன்னை முன்னிறுத்திக்கிட்டு அந்த படத்தை பண்ணணும்னு நினப்பு அவருக்கு இருக்கிறதில்ல. இப்போ நான் படத்தோட டைரக்டர்ன்றதுனால எனக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், பாட்டெல்லாம் நான் எனக்கு ஒருத்தனுக்கே வைக்கணும், அந்த மாதிரி வந்து அவர் ஒரு நாளும் நினைக்கிறதா நான் பார்க்கல. ராயனில் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷனுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். இவருக்கு சமமாக தான் கொடுத்துருப்பார். அவருக்கு ஒரு பாட்டு இருக்கும். மேக்ஸிமம் வந்து அவர் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் காட்சிகள் வந்து வச்சுருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் வந்து அதற்குரிய அந்த அழுத்தத்தை வந்து கொடுத்துருப்பார். நம்ம எதையுமே மறக்க முடியாது. அவங்க அண்ணா செல்வராகவன் வந்து அவர் ரோல் பண்ணிப்பார். உண்மையில் ரொம்ப அசத்தலாக இருக்காது. அதே போல் துஷாரா விஜயன் ஒரு தங்கச்சி கேரக்டர் தான்னா கூட படத்துலேயே வந்து தாங்கி பிடிக்கிற கேரக்டரை அதை மாற்றிருப்பார். அதனால் ஒரு இயக்குனராக வந்து அத்தனை கேரக்டருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தராது. அந்த அளவுக்கு வேலை வாங்கி. ஆமாம், எஸ்.ஏ. சூர்யா எவ்வளோ பெரிய நடிகர், அவரை எப்படி பயன்படுத்தியிருப்பார் பாருங்கள். அந்த படத்தில் எவ்வளோ ஆர்டிஸ்ட் பாருங்கள், அதில் அவ்வளோ பேரையும் சரியாக வேலை வாங்கியிருப்பார். அதனால் வந்து இட்லி கடை அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம்.